அண்ணன் திருமாவளவன் அவர்கள் வந்து ஒரு தெளிவான ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்காரு. பாஜகவின் பிடியில் வந்து இன்னைக்கு டிவிக்கு இருக்குதோங்கிற சந்தேகம் வந்து நமக்கு அதிகமாகிக்கிட்டே போகுது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாரு. நம்மளை போன்றவர்கள் ரொம்ப நாளாகவே சொல்லிக்கிட்டு இருக்கோம் அந்த குற்றச்சாட்டை. பாஜக தான் இந்த டிவிகேங்கிற ஒரு இயக்கத்தை இயக்குகிறது. ஏன்னா டிவிகேவின் பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு கூட்டம் வந்து எந்த அரசியல் புரிதலுமே இல்லை. அவங்களை எப்படி வேணாலும் அவங்க டியூன் பண்ணிடலாம். விஜய்ங்கிற ஒரு முகத்தை காமிச்சு நீங்கள் என்ன வேணாலும் சொல்லலாம். நாளைக்கு அதே முகத்தை விஜய் வந்து நாளைக்கு பாஜக வந்து எங்களுக்கு ஓட்டு போடுங்க, பாஜக வந்து நமக்கு நல்ல கட்சி அப்படின்னு அவங்க சொன்னால் அவங்க டியூன் ஆயிடுவாங்க. அப்போ எந்த அரசியல் புரிதலுமே இல்லாமல் விஜய்ங்கிற அந்த சினிமா கவர்ச்சியை மட்டும் நம்பி ரசிக மனப்பான்மையோடு நிற்கக்கூடிய அந்த கூட்டத்தை நீங்கள் எப்படி வேணாலும் பயன்படுத்தலாம். அதுதான் ரொம்ப ஆபத்து. சித்தாந்த ரீதியாக சேர்ந்த கூட்டம் கிடையாது. இப்போ நாம் தமிழில் இருக்கிற மாதிரியோ, திமுகவில் இருக்கிற மாதிரியோ, அதிமுகவில் இருக்க முடியாமல், ஏன் பாஜகவில் இருப்பவர்கள் கூட அவர்கள் மதவாத சித்தாந்தத்தை கையில் வைத்திருக்கிறார்கள். ஆனால் இவர்களுக்கு எந்த சித்தாந்தமும் கிடையாது. அந்த விஜய்ங்கிற ஒரு முகத்தை வைத்து சேர்ந்த கூட்டம். அவர் என்ன சொல்கிறாரோ அப்படியே கேட்பாங்க.